வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். ராமர் கைவிட்டதால் விவேகானந்தா மண்டபத்தில் தியானம் மேற்கொள்ள உள்ளார் மோடி. புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் விமர்சனம். முதியார்பேட்டையில் வெடித்து சிதறிய டிரான்ஸ்பார்மர், பொதுமக்கள் அலறி அடித்து ஓடியதால் பரபரப்பு. காரைக்காலில் 13 வயது சிறுவன் கழுத்து அறுத்து கொலை, காவல்துறை தீவிர விசாரணை. இன்றுடன் நிறைவு பெற்றது அக்னி வெயில், மணக்குளை விநாயகர் கோவிலில் சிறப்பு அபிஷேகம். இனி விரிவான செய்திகள். பிரதமர் மோடியை ராமர் கைவிட்டதால் விவேகானந்தா மண்டபம் சென்று தியானம் மேற்கொள்ள உள்ளதாக புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் கடுமையாக விமர்சித்துள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம், புதுச்சேரி டிஜிபி போதைப் பொருளை ஒழித்துவிட்டோம் என்றும் இன்னும் சில தினங்களில் முழுமையாக ஒழித்து விடுவோம் என்றும் கூறுவதாகவும், ஆனால் இன்றும் போதைப் பொருள் புதுச்சேரியில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறதுதான் என்றும் குறிப்பிட்டார். இதிலிருந்து புதுச்சேரியில் போதைப் பொருள் விற்கப்படுகிறது என்ற உண்மையை காவல்துறை தலைவர் ஒப்புக்கொண்டுள்ளார் என்றும், போதைப் பொருள் ஒழிப்பது என்பது வாய் வார்த்தையோடு நின்றுவிடக் கூடாது என்றும் குறிப்பிட்ட அவர் செயல்பாட்டிற்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். போதைப் பொருள் ஒழிப்பு தொடர்பாக இதுவரை எத்தனை பேரை கைது செய்துள்ளீர்கள் என்று கேள்வி எழுப்பினார். போதைப் பொருள் விற்பனையால் கொள்ளைதான் நடந்துள்ளது என்றும், தற்போது பள்ளி திறக்கப்பட உள்ளதாகவும், அந்த குழந்தைகளை தவறான பாதைக்கு செல்லாதவாறு பாதுகாக்க வேண்டியது நமது கடமை என்றும் குறிப்பிட்டார். போதைப் பொருள் தொடர்பாக முதல்வரோ காவல்துறை அமைச்சரோ வாய் திறக்கவில்லை என்றும், ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும், இவர்களெல்லாம் இருக்கிறார்களா இல்லையா அல்லது விற்பனைக்கு துணை போகிறார்களா என்று கடுமையாக விமர்சித்த வைத்திலிங்கம், போதைப் பொருள் விற்பனையில் இதுவரை யார் யாரை கைது செய்திருக்கிறார்கள் என்ற பட்டியலை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தினார். கஞ்சா விற்பனையை தடுக்க காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆளுநர் வலியுறுத்தியும், விற்பனையை காவல்துறையால் தடுக்க முடியவில்லை என குற்றம் சாட்டினார். காவல்துறைக்கு தெரிந்தே புதுச்சேரியில் போதைப் பொருள் விற்பனை செய்யப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். பாஜக கூட்டணியால் 150 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற முடியாது என்றும், அயோத்தியில் ராமர் கோவில் கட்டிய இடத்திலேயே இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்று உறுதிபட தெரிவித்தார். அயோத்தி ராமர் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக இருக்கிறார் என்றும், பிரதமர் மோடியை ராமர் கைவிட்டதால் விவேகானந்தா மண்டபத்தில் தியானம் மேற்கொள்ள உள்ளதாகவும் காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் கடுமையாக விமர்சனம் செய்தார். பள்ளி தேர்வுகள் முடிவடைந்து இன்றைய தினம் கல்லூரியிலே சேர்வதற்கும், அதேபோல உயர்நிலை பள்ளியிலே சேர்வதற்கும் மாணவர்களும் அவருடைய பெற்றோர்களும் தினமும் அந்த வருவாய்த்துறைக்கு அழைத்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி தினம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எல்லோருடைய வேதனை குரலையும் இன்றைய தினம் பார்க்க முடிகின்றது. பல நேரங்கள் அவர்கள் இழுத்தடிக்கப்படுகின்றார்கள். அவர்களுக்கு வேண்டிய சான்றிதழ் நேரத்தோடு தரப்படுவதில்லை. அது மட்டுமல்ல, முதலிலே வாங்கிய சான்றிதழை கூட சரியாக பார்க்காமல் அவர்களை இழுத்தடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதனால் பெற்றோர்கள், மாணவ செல்வங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதற்கு காரணம் என்னவென்று பார்த்தால், முதலாவது காரணம் வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் பற்றாக்குறை என்று சொல்லுவது. அந்த பணியாளர்களை அதிகப்படுத்த வேண்டிய நிலை இருக்கின்றது. ஆனால் இந்த அரசாங்கம் அதை பார்க்காமலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வேலை சுமையின் காரணமாக அந்த வருவாய்த்துறையினுடைய அதிகாரிகள் உடனடியாக சான்றிதழை தர முடியாத நிலையில் இருக்கிறார்கள் சொல்லலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, ஸ்கூலில் சேரும்போது, ஹைஸ்கூலில் சேரும்போது ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்குகிறாங்க. 2 வருஷத்தில் திருப்பியும் அதே கல்லூரியில் சேர்கிறதுக்கு கேட்குறாங்க. அதுக்குள்ளே என்ன ஜாதி மாறிடுவாங்களா? எப்படி இது? ஏன் அது மாதிரி கேட்குறாங்க? அதுக்கு முன்னே பிக் ஃபார்ம்னு சொல்லிட்டு முதல்ல கொடுப்பாங்க. ஏன் அந்த மாதிரி கொடுக்கல? ஒவ்வொரு தடவையும் என்ன அவங்க எப்படி ஜாதி எப்படி மாற முடியும்? இடம் வேணால் மாறலாம், ஜாதி எப்படி மாற முடியும்? ஜாதி சான்றிதழ் ஏன் இந்த மாதிரி இழுத்தடிக்கிறாங்க? ஒரு பெரிய கேள்விக்குறி தான் இருக்குது.
அதே மாதிரி இந்த வருவாய்த்துறையானது என்ன பண்ணலாம், அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க, வெளியில் இருக்கக்கூடியவங்க இவங்கெல்லாம் பிரித்து உடனடியாக அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்டை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். எல்லாத்துக்கும் மேலாக பெற்றோருடைய வேண்டுகோள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலக்கெடுவானது 31ஆம் தேதியோடு முடியுதுன்னு சொல்கிறாங்க. அது 10ஆம் தேதி வரை அதை நீடித்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அப்போ தான் வந்து அந்த சர்டிஃபிகேட்டை அவங்களால வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு. இன்னும் வந்து நம்ம பார்க்கலாம், பல நேரத்தில் வந்து எல்டிசி யூடிசி பரீட்சைலாம் எழுதுகிறாங்க, டிக்ளரேஷன் செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுத்துட்டு அவங்க செலக்ட் ஆனதுக்கப்புறம் தான் அவங்க சர்டிஃபிகேட்டை வாங்கிக்க சொல்கிறாங்க. ஏன் அந்த மாதிரி இதில் செய்யக்கூடாது? செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுக்கட்டும், எந்த அட்ரஸும் கொடுக்கட்டும், செலக்ட் ஆகி எந்த இடத்துக்கு போகிறாங்களோ அவங்களுக்கு வேண்டிய சர்டிஃபிகேட்டை அந்த நேரத்தில் வாங்கிக்கலாமே. இப்போ நீட்டு தேர்வு எழுதுகிறாங்க, நீட்டு தேர்வு எழுதி எல்லாருமே மெடிக்கல் காலேஜுக்கு போகிறாங்க, யாருமே இல்லைல்ல. சென்டாக்கில் போகிறவங்க தானே வாங்குறாங்க. அந்த சென்டாக்கில் போகிறவங்க கூட என்ன பண்ணலாம், செலக்ட் ஆனால் உங்களுக்கு இப்போ ஒரு வாரம் டைம் கொடுக்குறோம், அதுக்குள்ளே அந்த சர்டிஃபிகேட்லாம் எடுத்துன்னு வா, வெரிஃபிகேஷன். அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு டைம் இருக்கும். இன்னும் நீட் ரிசல்ட்டே வரல, அந்த நீட் ரிசல்ட்டே 16ஆம் தேதிக்கு மேலே தான் வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு பள்ளிக்கூடத்துக்கு தேவையாக இருக்குது, இன்னொரு பள்ளிக்கூடத்துக்கு தேவையில்லை, ஒரு கல்லூரிக்கு தேவையாக இருக்குது, இன்னொரு கல்லூரிக்கு தேவையில்லை. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து மாணவ சமுதாயத்தை இந்த அரசாங்கம் வீணாக அலக்கழித்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. இதை தீர ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதற்கு உண்டான அமைச்சர் இல்லை என்பது தான் சொல்ல வேண்டும். உட்காந்து யோசனை பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு யோசனை பண்ணுறதுக்கு மந்திரி கிடையாது. ஏன்னா இது முதலமைச்சருக்கு கீழே தான் வருது. முதலமைச்சர் இந்த வேலையை பார்க்க மாட்டார், அவருக்கு நிறைய வேலை இருக்குது. இந்த வேலையை அவர் பார்க்குறதே கஷ்டமாக இருக்குது. இதுக்குன்னு ஒரு துறையை கொடுக்கலாம், இந்த துறையை ஒரு அமைச்சர்கிட்ட கொடுத்து இந்த நேரத்தில் இந்த வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த இதை அவர் செய்கிற ரொம்ப வருத்தப்படக்கூடிய நிகழ்ச்சின்னு சொல்லலாம். புதுச்சேரியை அடுத்த மொர்டாண்டி பகுதியில் அமைந்துள்ள உலகிலேயே மிக உயரமான 72 அடி மகா பிரித்யங்கரா காளி கோவிலில் உலக நன்மை வேண்டி அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்திக்காக நடைபெற்ற பிரம்மாண்ட அபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டி பகுதியில் உலகிலேயே மிக உயரமான 72 அடி உயரம் கொண்ட ஸ்ரீ மகா பிரத்யங்கரா காளி கோவில் அமைந்துள்ளது. இங்கு 16 அடி உயர ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் சன்னதியும் அமைந்துள்ளது. இங்கு ஆண்டுதோறும் அக்னி வெயிலின் கோர தாண்டவத்திலிருந்து மக்களை காத்ததற்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும், மேலும் வெயிலின் தாக்கம் குறைந்து மழை பெய்து விவசாயம் செழிக்கவும் உலக நன்மை வேண்டியும் ஆண்டுதோறும் அக்னி வெயில் நிறைவடையும் நாளன்று 24 மணி நேர இடைவிடாது தொடர் அபிஷேகம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டும் 24 மணி நேர இடைவிடாது தொடர் அபிஷேகம் ஆலய பீடாதிபதி நடத்துனர் ஜனார்தன சுவாமிகள் மற்றும் இளைய பீடாதிபதி வரத தேசிகன் சுவாமிகள் தலைமையில் இன்று அதிகாலை 5 மணிக்கு துவங்கி நாளை புதன்கிழமை காலை 6 மணி வரை தொடர்ந்து நடைபெறும். இதில் 1008 லிட்டர் தயிர், பால், 1008 கிலோ வண்ண மலர்கள், 1008 இளநீர், 1008 எலுமிச்சை பழம் மற்றும் 108 லிட்டர் தேன், 108 லிட்டர் எண்ணெய், பன்னீர், கரும்புச்சாறு, நெய், கங்கை நீர் மற்றும் 108 கிலோ மஞ்சள், குங்குமம், விபூதி, சந்தனம் உள்ளிட்ட 108 அபிஷேக பொருட்களை கொண்டு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அபிஷேக பிரசாதங்கள் வழங்கப்பட்டது.
சத்யா சிறப்பு பள்ளியின் இயக்குனர் சித்ரா ஷாவின் 55வது பிறந்த நாளையொட்டி ரத்த தான முகாம் நடைபெற்றது. சத்யா சிறப்பு பள்ளி இயக்குனர் சித்ரா ஷாவின் 55வது பிறந்த நாளையொட்டி பல்வேறு இடங்களில் அன்னதானம் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக அரசு பொது மருத்துவமனையில் பிரகாஷ் தலைமையில் ரத்த தான முகாம் நடைபெற்றது. இதில் பள்ளி நிர்வாகிகள், சமூக ஆர்வலர்கள் என 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ரத்த தானம் வழங்கினர். புதுச்சேரியில் திருவிழாவில் பட்டாசு வெடிப்பது போன்று 20 நிமிடம் தொடர்ச்சியாக டிரான்ஸ்பார்மர் வெடித்து சிதறி கொழுந்துவிட்டு எரிந்ததால் அருகிலிருந்த குடியிருப்பு வாசிகள் மற்றும் பாதசாரிகள் தலை தெறிக்க ஓடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக மழையும் இல்லாமல் வெயிலும் இல்லாமல் அனல் காற்றுடன் இறுக்கமான சூழ்நிலை இருந்து வருகிறது. மேலும் வெப்பநிலையும் அதிகரித்து காணப்படுவதால் பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகினர். இந்த நிலையில் வெப்ப அனலை சமாளிக்க பொதுமக்கள் ஏசி உள்ளிட்ட குளிர்சாதனங்களை பயன்படுத்தி வருவதால் புதுச்சேரியில் தொடர்ந்து மின் பற்றாக்குறை ஏற்பட்டு வருகிறது. மேலும் அவ்வப்போது மின்சாதனங்கள் பழுதடைவதால் மின்துறை சார்பில் பராமரிப்பு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு சுழற்சி முறையில் புதுச்சேரி முழுவதும் மின்தடை செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நேற்று லாஸ்பேட்டையில் அதிக மின்னழுத்தம் காரணமாக டிரான்ஸ்பார்மர் ஒன்று வெடித்து சிதறியது. இதனால் அப்பகுதி முழுவதும் இருளில் சூழ்ந்தது. அதேபோல் இன்று புதுச்சேரி கடலூர் சாலை முதலியார்பேட்டை காவல் நிலையம் அருகே உள்ள டிரான்ஸ்பார்மர் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறி கொழுந்துவிட்டு எரிந்தது. திருவிழாவில் பட்டாசு வெடிப்பது போன்று தொடர்ச்சியாக 20 நிமிடம் டிரான்ஸ்பார்மர் வெடித்து சிதறியதால் அங்கிருந்த குடியிருப்பு வாசிகள் மற்றும் அவ்வழியே சென்ற பாதசாரிகள் தலை தெறிக்க ஓடினர். இதனால் முதலியார்பேட்டையில் இருள் சூழ்ந்து காணப்பட்டது. தொடர்ந்து 20 நிமிடங்கள் வரை டிரான்ஸ்பார்மர் கொழுந்துவிட்டு எரிந்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் ரசாயன கலவையை பீச்சு அடித்து டிரான்ஸ்பார்மரின் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் திடீரென டிரான்ஸ்பார்மர் வெடித்து சிதறியதால் முதலியார்பேட்டை பகுதி முழுவதுமே இருளில் மூழ்கியது. புதுச்சேரியில் சில நேரங்களில் குறைந்த மின்னழுத்தம் மற்றும் உயர் மின்னழுத்தம் என்று மாறி மாறி வருவதால் பல்வேறு பகுதிகளில் உள்ள மின்மாற்றிகள் பழுதடைந்தும் மின்மாற்றியில் உள்ள ஆயில்கள் மாற்றப்படாமல் இருப்பதாலும் டிரான்ஸ்பார்மர் வெடிப்பதற்கு காரணங்கள் என்றும் தெரிய வந்துள்ளது. எனவே மின்துறை அதிகாரிகள் இதில் உடனடியாக கவனம் செலுத்தி பழைய நிலையில் உள்ள டிரான்ஸ்பார்மர்களை மாற்றி புதிதாக பொருத்தி ஆயிலையும் மாற்றி சரி செய்ய வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி வெற்றி கழகம் சார்பில் 28 தொகுதிகளில் அன்னதானம், 30,000 பேருக்கு வடை பாயாசத்துடன் 6 வகையான சாப்பாடு, வயிறார உண்டு மனதார வாழ்த்திய ஏழை எளிய மக்கள். உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்க வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் உலக பட்டினி தினத்தையொட்டி புதுச்சேரி மாநில தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் மற்றும் விஜய் தலைமை ரசிகர் மன்றம் சார்பில் புதுச்சேரியில் உள்ள 28 தொகுதிகளில் இலவசமாக அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி தூய இருதய ஆண்டவர் கோவில் வளாகத்தில் நடைபெற்ற அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை புதுச்சேரி விஜய் மக்கள் இயக்கத்தின் மாநில செயலாளர் சரவணன் தொடங்கி வைத்தார். இதில் தலைவாழை இலை போட்டு வடை, பாயாசம், அப்பளம், 2 வகையான கூட்டு பொரியலுடன் 6 வகையான சாதம் வழங்கப்பட்டது. இதேபோல் புதுச்சேரியில் உள்ள 23 தொகுதிகள் மற்றும் காரைக்காலில் உள்ள 5 தொகுதிகள் என 28 தொகுதிகளிலும் விஜய் ரசிகர்கள் தொகுதிக்கு 30,000க்கும் மேற்பட்டோருக்கு மதிய உணவு வழங்கினர். புஷி ஆனந்தன் அவர்களின் வழிகாட்டுதல்படியும் புதுச்சேரியில் உள்ள 23 தொகுதிகளிலும்
மற்றும் காரைக்காலில் உள்ள 5 தொகுதிகளிலும் இன்று ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு ஒருவேளை மதிய உணவு அரியாங்குப்பம் சுப்ராயபிள்ளை வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் என்கிற அருள்மிகு மணக்குள விநாயகர் திருக்கோவிலில் 40ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் சுப்ராயபிள்ளை வீதியில் திருக்கோவில் கொண்டுள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் என்று அழைக்கப்படும் அருள்மிகு ஸ்ரீ மணக்கோள விநாயகர் திருக்கோவிலில் 40ஆம் ஆண்டு பிரம்ம உற்சவ விழா வெகு விமர்சையான முறையில் நடைபெற்றது. நேற்று முன்தினம் காலை விநாயக பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகமாக சந்தனம், அபிஷேகத்தூள், விபூதி, இளநீர், பன்னீர், தேன், பால், தயிர், பழ வகைகள், பஞ்சாமிரதம் மற்றும் வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக அரியாங்குப்பம் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் என்று அழைக்கப்படும் அருள்மிகு மணக்கோள விநாயக பெருமானை சுவாமி தரிசனம் செய்தார். இதில் திரளான பக்த கோடிகள் கலந்து கொண்டு விநாயக பெருமானை வணங்கி சென்றனர். அவர்களுக்கு முன்னாள் சேர்மன் ஆனந்தன் அன்னதானம் வழங்கினார். இரவு மின்விளக்கு மற்றும் பூக்களால் அலங்காரம் செய்யப்பட்டு சுவாமி வீதி புறப்பாடு நடைபெற்றது. இந்த ஏற்பாட்டினை கோவில் அறங்காவலர் குழு மற்றும் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் கடந்த 4ஆம் தேதி துவங்கி 28 நாட்கள் நீடித்த அக்னி நட்சத்திரம் இன்றுடன் நிறைவு பெறுகிறது. இதனையொட்டி உலக புகழ்பெற்ற அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் இன்று மூலவருக்கு 1008 இளநீர் அபிஷேகம், உற்சவ மூர்த்திக்கு 108 இளநீர் அபிஷேகம் நடைபெற்றது. அக்னி நட்சத்திரம் கடந்த 4ஆம் தேதி துவங்கி 28 நாட்கள் இன்றுடன் முடிவடைந்தது. பல்வேறு மாவட்டங்களில் செஞ்சுரி அடித்த கோடை வெப்பம் கடந்த ஒரு வாரமாக தணிந்து கோடை மழை பெய்து குளிர்ந்த காற்று வீசி பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்து மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. தற்போது 2 நாட்களாக கடலோர மாவட்டங்களில் வெயில் துவங்கிவிட்டது. புதுச்சேரியில் நேற்று 101 டிகிரி வெயில் காய்ந்த நிலையில் இன்றுடன் அக்னி நட்சத்திரம் நிறைவு பெறுகிறது. இதனையொட்டி புதுச்சேரியின் புகழ்பெற்ற அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் 1008 இளநீர் அபிஷேகம் மூலவருக்கு நடைபெற்றது. அதேபோன்று உற்சவ மூர்த்திக்கு 108 இளநீர் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதற்காக பொதுமக்கள், பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவே பலர் தங்களால் முடிந்த இளநீரை வாங்கி கொடுத்தனர். அக்னி நட்சத்திர தோஷம் விலக நடைபெற்ற இளநீர் அபிஷேகத்தை ஏராளமான பக்தர்கள் கண்டு வழிபட்டனர். அட்வென்ச்சர் ஸ்கூபா ஆழ்கடல் நீச்சல் பயிற்சி. பள்ளி மாணவ மாணவிகள் கடற்கரையில் தூய்மை பணி. கடலில் படகில் சென்றும் கடற்கரை பகுதியை சுத்தம் செய்தும் 3000 கிலோ பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றி சாதனை.
புதுச்சேரியை சேர்ந்த டெம்பிள் அட்வென்ச்சர் ஸ்கூபா ஆழ்கடல் நீச்சல் பயிற்சி பள்ளியை நடத்தி வருபவர் அரவிந்தன். இவர் மற்றும் இவரது குழுவினர் ஆழ்கடலில் சென்று கடந்த 17 ஆண்டுகளாக பல்வேறு சாகசங்களை நிகழ்த்தி வருகின்றனர். உதாரணமாக கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெறுவது, ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா வெல்வது உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டு வீரர்கள் சாதனைகள் படைப்பது போன்று பல்வேறு நிகழ்வுகளை மையப்படுத்தி ஆழ்கடல் சென்று அவர்களுக்கு மரியாதை செலுத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக ஆழ்கடல் நீச்சல் வீரர் அரவிந்தனின் மகளான ஜூனியர் ஆழ்கடல் நீச்சல் வீரர் தாரகை ஆராதனா தலைமையிலான இளம் நீச்சல் வீரர்கள் சென்னை காரப்பாக்கம் பகுதியில் கடலில் படகில் சென்றும் கடற்கரை பகுதிகளிலும் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். இதில் சுமார் 3 டன் அதாவது 3000 கிலோ பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றி சாதனை படைத்துள்ளனர். தற்போது இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. இந்த மாதிரி தான் வந்து மீன் மாட்டிக்குது. நாங்கள் வந்து இதே மாதிரி இதான் வந்து கோஸ் நெட். இதை பாருங்க, மீன் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கு. ஒரு வாட்டர் அந்த பூச்சி வந்து தான் ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் பைலம், ரெண்டாவது லார்ஜஸ்ட். விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். பாராமெடிக்கல் கல்வித்துறையில் 13 வருட அனுபவம் வாய்ந்த மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ். இன்ஸ்டிடியூட்டின் சிறப்பம்சங்கள்: அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், பெஸ்ட் பிராக்டிகல் கிளாஸஸ், மருத்துவமனைகள் மற்றும் இரத்த பரிசோதனை கூடங்களில் நேரடி பயிற்சிகள். பள்ளி கல்வியை பாதியில் விட்டவர்கள் மற்றும் தமிழ் வழி கல்வி பயின்றோரிடம் தனி கவனம். புதுவையிலேயே மிக குறைந்த கட்டணம், அதனை தவணை முறையில் செலுத்தும் வசதி. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பிற்கு உத்தரவாதம். மாணவர்களுக்கு யூனிஃபார்ம், லேப் கோட் மற்றும் ஐடி கார்டு இலவசம். Courses offered: DMLT, DNA, Diploma in X-ray, Diploma in Dialysis, Diploma in Physiotherapy, Diploma in Ophthalmology. Admission நடைபெறுகின்றது. கல்வி தகுதி 10th pass, +2 pass or fail or any degree. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம். மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ், நம்பர் 253 லெனின் ஸ்ட்ரீட், நியர் மணிமேகலை கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், நியர் பஜனை மடம், கொசப்பாளையம், புதுச்சேரி. உங்க ஒர்க் ஸ்பேஸ்க்கு இல்ல பர்சனல் ஒர்க்கு குவாலிட்டியான கேட்ஜெட்ஸ் தேடுறீங்களா? இனி எங்கேயும் தேடாதீங்க, ஏசர் மால் எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் வந்துருங்க. ஆமாங்க, ஏசர் பிராண்டோட லேட்டஸ்ட் மாடல் லேப்டாப், டெஸ்க்டாப், ஆச்சரியப்படுத்தும் அனைத்து தயாரிப்புகளின் ரேஞ்சும் இப்போ நம்ம ஏசர் மால் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர்ல. உங்களோட ஏசர் டெஸ்க்டாப்க்கு தேவையான எல்லா தேவைகளும் எங்க கிட்ட இருக்கு. அதோட ஏசர் மானிட்டர், ஆக்சசரிஸ்னு எல்லாமே இப்போ ஒரே இடத்துல. டிவில இதன ரகங்களான உங்களை ஆச்சரியப்படுத்துற மாதிரி 55 இன்ச் UHD, 65 inch UHD டிவிக்கள், 70 inch UHD டிவிக்கள், V series QLED டிவிக்கள். இந்த சம்மருக்கு ஸ்டூடண்ட்ஸ்க்கு எக்கச்சக்க ஆஃபர்ஸோட Acer Aspire 3 series, Acer Aspire 5 series, Acer Aspire 7 series, Acer Swift thin and lightweight, Acer Nitro series, Acer Predator Helio series, Acer Projector பை அனைத்திற்கும் ஸ்டூடெண்ட் ஆஃபர்ல 7% ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட். அதுவும் கூடுதல் உத்தரவாதத்தோட உங்க ஷாப்பிங்க இன்னும் ஹாப்பி ஆக்குற மாதிரி பழசுக்கு புதுசு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், கூடுதல் வாரண்டி. அதோட பஜாஜ், HDB, HDFC வங்கி மூலம் ஈஸி EMI-ல வாங்கிட்டு போங்க. ஏசர் பொருட்கள் வாங்குங்க, உங்க லைஃப ஹாப்பியா கொண்டாடுங்க. நம்பர் 91 காமராஜ் சாலை, GRT ஜுவல்லர்ஸ் எதிரில், பாண்டிச்சேரி. செல் 9092588333. செய்திகள் தொடர்கின்றன. உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி விஜயின் ஆணைக்கிணங்க காலாப்பட்டு தொகுதி கருவடிக்குப்பம் பகுதியில் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி விஜய் ஆணைக்கிணங்க காலாப்பட்டு தொகுதி கருவடிக்குப்பம் பகுதியில் விஜய் வெற்றிக் கழகம் சார்பில் ஒரு நாள் மதிய அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கழகத்தின் தலைவர் ஐயனார், துணைத் தலைவர் ரமணன், துணை செயலாளர் சிவா, பொருளாளர் ஹரி, துணை பொருளாளர் கிஷோர் மற்றும் மன்ற உறுப்பினர்கள் சார்பில் உணவு வழங்கப்பட்டது.
கோட்டுச்சேரியில் உள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ சீதாலதேவி மாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் அடுத்த கோட்டுச்சேரியில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சீதலாதேவி மாரியம்மன் ஆலயத்தின் தீமிதி திருவிழா கடந்த 5ஆம் தேதி பூச்செறிதல் உற்சவத்துடன் விமர்சையாக தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் வேண்டுதல் நிறைவேற்றும் பொருட்டு பால் காவடி, அழகு காவடி, மயில் காவடி எடுத்து வீதி உலாவாக வந்து தீக்குழியில் இறங்கி சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக ஸ்ரீ சீதலாதேவி மாரியம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் ஸ்ரீ சீதலாதேவி மாரியம்மன் வீதி உலா நடைபெற்றது. தீமிதி திருவிழா நிகழ்ச்சியில் அமைச்சர் திருமுருகன் மற்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் அருகே 13 வயது சிறுவன் கழுத்து அறுக்கப்பட்டு கொலை. காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மர்ம நபரை தேடி வருகின்றனர். காரைக்கால் அடுத்த நிரவி பகுதியில் ஹவுஸ் காலனியை சேர்ந்த ஆசாரி வேலை செய்து வரும் சிங்காரவேலு என்பவரின் மகன் 13 வயதான சந்தோஷ் என்பவர் சக நண்பர்களோடு வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்தார். அப்பொழுது சிறுவனை காணவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் சிறுவனின் பெற்றோர்கள் சிறுவனை தேடி வந்த நிலையில் இரவு வீட்டின் அருகே சிறுவன் கழுத்து அறுபட்டு கொலை செய்யப்பட்ட நிலையில் பிணமாக கிடந்துள்ளார். இதனையடுத்து கொலை செய்யப்பட்டு கிடந்த சிறுவனின் உடலை கண்டு பெற்றோர்கள் அதிர்ச்சியடைந்த நிலையில் இதுகுறித்து நிரவி காவல் நிலையத்திற்கு புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் நிரவி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிறுவனை கொலை செய்த மர்ம நபர் குறித்து தேடி வருகின்றனர். மேலும் சிறுவனின் வீட்டின் அருகே உள்ள மற்றொரு 19 வயது மதிக்கத்தக்க இளைஞர் திடீரென மாயமாகி இருப்பதாகவும் இந்த கொலைக்கும் அவருக்கும் ஏதேனும் சம்பந்தம் உள்ளதா என்பது குறித்தும் நிரவி காவல்துறையினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். Okay, we will check immediately. No issue. I know முன்னூர் கிராமம் ஸ்ரீ செல்வ விநாயகர், ஸ்ரீ கங்கையம்மன், ஸ்ரீ திரௌபதி அம்மன், ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயர், ஸ்ரீ செல்லியம்மன், ஸ்ரீ ராமலிங்க சுவாமி ஆலயங்களின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் வட்டம் முன்னூர் கிராமம் ஸ்ரீ செல்வ விநாயகர், ஸ்ரீ கங்கையம்மன், ஸ்ரீ திரௌபதி அம்மன், ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயர், ஸ்ரீ செல்லியம்மன், ஸ்ரீ ராமலிங்க சுவாமி ஆலயங்களில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது.
மேலும் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு 4ஆம் கால பூஜை விநாயகர் பூஜையுடன் ஆரம்பிக்கப்பட்டது. மேலும் புண்ணியாக வசனம், கும்பாரதனம், யுக்த ஹோமம், தத்வார்ச்சனை, நாடி சந்தானம் நடைபெற்றது. தொடர்ந்து மகா பூரணாகுதி செலுத்தி கலசங்களுக்கு மகா தீபாரதனை, பஞ்சமுக தீபாரதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலய விமான கலசங்களுக்கு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. மேலும் மூலவர் ஸ்ரீ செல்வ விநாயகருக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது. மேலும் ஸ்ரீ கங்கையம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் மற்றும் மூலவர் ஸ்ரீ கங்கை அம்மனுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயர் ஆலய மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மேலும் ஸ்ரீ வள்ளலார் ஆலய மகா கும்பாபிஷேகம் மற்றும் மூலவர் ஸ்ரீ வள்ளலார் மகாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து யாக குண்டத்தில் வஸ்திர தானம் மற்றும் கலசங்களுக்கு மகா தீபாரதனை, பஞ்சமுக தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கிராமத்தின் பாரம்பரிய தெய்வமான ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய கருவறை விமான கலசங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் விழா நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. மேலும் வெள்ளி கவசத்தில் காட்சியளித்த ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ செல்லியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் மற்றும் மூலவர் ஸ்ரீ செல்லியம்மனுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திரௌபதி அம்மன் 18ஆம் நாள் விழா உபயதாரர்கள் மற்றும் கிராம இளைஞர்கள் செய்திருந்தனர். நிகழ்ச்சிக்கான சர்வ சாதகம் சிவஸ்ரீ முன்னூர் சரவண குருக்கள் மற்றும் குழுவினர் செய்திருந்தனர். கடமலைகுண்டு கிராமத்தில் திருப்பதி நலசங்கம் சார்பாக பக்தர்களுக்கு பொங்கல் பிரசாதமாக வழங்கப்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவிற்குட்பட்ட கடமலைகுண்டு கிராமத்தில் நடைபெற இருக்கும் ஸ்ரீ காளியம்மன், ஸ்ரீ முத்தாலம்மன், ஸ்ரீ கடமலை முருகன் கோவில் திருவிழாவினை முன்னிட்டு திருப்பதி நலசங்கம் சார்பாக பக்தர்களுக்கு சர்க்கரை பொங்கல் வழங்கப்பட்டது. பின்பு கடமலைகுண்டு ஊர் பெரியோர்கள் SMP பால்ராஜ், கிராம நல கமிட்டி தலைவர் TKR கணேசன், கிராம நல கமிட்டி செயலாளர் நல்லாசிரியர் NK கோவிந்தன், கிராம பொறுப்பாளர் மல்லையாசாமி ஆகியோருக்கு திருப்பதி நலசங்கம் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது. மரக்காணம் கிழக்கு கடற்கரை சாலை சாணக்கியா பள்ளி எதிரே ஐமாஸ் விளக்குகள் பழுதாகி உள்ளதால் அங்கு விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் வேதனை. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் கிழக்கு கடற்கரை சாலை சாணக்கியா பள்ளி எதிரே அமைக்கப்பட்டுள்ள ஹைமாஸ் விளக்குகள் கடந்த 1 மாதத்திற்கும் மேலாக செயல்படாத நிலையில் விபத்துகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர்.
எனவே அரசு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை கொண்டு அசம்பாவிதம் ஏதும் நடைபெறும் முன்பு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் தனியார் நர்சிங் கல்லூரியில் 100க்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு வாந்தி மயக்கம். மருத்துவமனை வளாகத்தில் கதறி அழுத பெற்றோர்கள். சேலம் மாவட்டம் அயோத்தியாபட்டினம் ஒன்றியம் குப்பனூர் ஆசாங்குட்டப்பட்டி பகுதியில் செயல்பட்டு வரும் சேலம் பாலிகிளினிக் மருத்துவமனைக்கு சொந்தமான தனியார் நர்சிங் கல்லூரியில் விடுதியில் தங்கி பயின்று வரும் மாணவிகள் மதியம் விடுதியில் உணவு அருந்திய நிலையில் இரவு திடீரென வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. இதையடுத்து கல்லூரிக்கு சொந்தமான KN ரா மருத்துவமனையில் 70க்கும் மேற்பட்ட மாணவிகள் அனுமதிக்கப்பட்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மாணவிகளை மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் மாணவிகளின் உறவினர்கள் மற்றும் பெற்றோர்கள் பலமுறை கல்லூரி நிர்வாகத்திடம் உணவு சரியில்லை என்றும் பாதுகாப்பு சரியான முறையில் இல்லை என்றும் குற்றம் சாட்டினர். கல்லூரியில் கல்லூரி கட்டணத்தை அதிகமாக வசூலிக்கப்படுகிறது என்றும் பலமுறை எடுத்து கூறியும் இதனை கண்டுகொள்ளாத கல்லூரி நிர்வாகம் பணத்தின் மீது மட்டுமே ஒரே குறிக்கோளாக செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வெளியிலிருந்து மாணவிகளுக்கு கல்லூரி விடுதிக்கு உணவு வருவதால் கல்லூரியில் 3 வேளை கொடுக்கும் உணவும் சரியில்லை என்றும் கல்லூரி மாணவிகள் தங்களுடைய பெற்றோர்களிடம் கூறியுள்ளனர். தற்போது கல்லூரி மாணவிகளின் பெற்றோர்களும் உறவினர்களும் மருத்துவமனை வளாகத்தில் கதறி அழுதனர். இந்த நிலையில் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கல்லூரியின் விடுதி சமையல் கூடத்தை ஆய்வு செய்த போது பல்வேறு குறைபாடுகளை கண்டுபிடித்து அதிகாரிகள் விடுதியின் சமையல் கூடத்தை தற்காலிகமாக மூட உத்தரவிட்டுள்ளனர். இந்த நிலையில் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மாணவிகளை மாவட்ட ஆட்சியாளர் நேரில் சந்தித்து நலம் விசாரித்து மாணவிகளுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் குறித்து மருத்துவரிடம் கேட்டறிந்தார். தற்சமயம் கல்லூரிக்கு 3 நாட்கள் விடுமுறை அளித்துள்ளனர். பெற்றோர்கள் இதற்கு தீர்வு காணும் வரை பிள்ளைகளை கல்லூரிக்கு அனுப்ப மாட்டோம் என தெரிவித்துள்ளனர். உளுந்தூர்பேட்டை ரோட்டரி சங்கத்தின் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் சங்கத்தின் ஆளுநர் ராகவன் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை ரோட்டரி சங்கத்தின் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் ஆளுநரின் அதிகாரப்பூர்வ வரவேற்பு கூட்டம் ஞானாம்பிகை தனியார் பள்ளியில் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆளுநர் ராகவன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது உளுந்தூர்பேட்டை பகுதியில் ஏழை எளிய மக்களுக்கு தேவைகள் அதிகமாக இருக்கிறது எனவும் அதனை கண்டறிந்து உளுந்தூர்பேட்டை நிர்வாகிகள் எங்களிடம் தெரிவித்து அந்த மக்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக் கொடுக்க முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் சிறப்பாக பணியாற்றிய சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்து உரையாற்றினார். இதில் உளுந்தூர்பேட்டை ரோட்டரி சங்கத்தின் துணை ஆளுநர் அன்பழகன், சங்கத்தின் தலைவர் செந்தில்குமார், செயலாளர் பாபு, பொருளாளர் வெங்கடேஷ் மற்றும் ரோட்டரி சங்க முன்னாள் தலைவர்கள் அன்பழகன், தெய்வீகன், சுரேஷ்குமார், ரமேஷ் பாபு, மாவட்ட தலைவர் வின்சென்ட் மற்றும் வெங்கடாச்சலபதி மற்றும் சங்க உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் ஆதரவற்ற ஏழை பெண்களுக்கு தையல் இயந்திரம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் சங்கத்தின் சார்பாக வழங்கப்பட்டது.
தலைப்புச் செய்திகள். ராமர் கைவிட்டதால் விவேகானந்தா மண்டபத்தில் தியானம் மேற்கொள்ள உள்ளார் மோடி. புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் விமர்சனம். முதியார்பேட்டையில் வெடித்து சிதறிய டிரான்ஸ்பார்மர், பொதுமக்கள் அலறி அடித்து ஓடியதால் பரபரப்பு. காரைக்காலில் 13 வயது சிறுவன் கழுத்து அறுத்து கொலை, காவல்துறை தீவிர விசாரணை. இன்றுடன் நிறைவு பெற்றது அக்னி வெயில், மணக்குளை விநாயகர் கோவிலில் சிறப்பு அபிஷேகம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.